அதாவது நன்மை தருகிற விஷயங்கள பிடிக்கலைனாலும் செய்யணும். இப்போ உடற்பயிற்சி பண்ணால் நன்மை தரும். ஆனால் அதை பண்ணுறதுக்கு நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அதை பண்ணணும். ஏன்னா அது நன்மை தருகிறது. அதனால் நன்மை தருகிற விஷயங்கள் கஷ்டமாக இருக்கும், பிடிக்காது, அதை பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் அதை நம்ம பண்ணணும், கடமையாக பண்ணணும். வேலைக்கு போகிறது அது நன்மை தருகிற விஷயம். அது எனக்கு பிடிக்கல, மூடு இல்லை எனக்கு இந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகாமல் இருக்கக்கூடாது. பிடிக்கலைனாலும் பண்ணணும். சில டைமில் பிடிச்சிருக்கும், சில டைமில் பிடிக்காது. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நன்மை தருகிற விஷயம் என்று நாம் அதை ஒப்புக்கொண்ட பிறகு, அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அதை நாம் செய்ய வேண்டும். உடற்பயிற்சி என்பது எல்லாருக்கும் அதிகாலையில் எழுந்திருக்கிறது என்ன பிடிக்குமா என்ன? எல்லாத்துக்கும் அதிகாலையில் தூங்குறது தான் பிடிக்கும். ஆனால் அதிகாலையில் தூங்குறது கேடானது. அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம வேலையை பார்க்குறது நல்லது. அதனால் நம்ம அதை செய்கிறோம். அதனால் பிடிக்கலைனாலும் அது நன்மை தரும் என்பதால் நாம் அதை செய்கிறோம். அதுதான் வந்து ஒரு கடமை. அப்படி அதுபோல் நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், ஆனால் அது தீமையை தரும், அதை நம்ம செய்யக்கூடாது. இப்போ சிகரெட் பிடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஆனால் அதனால் தீமை தான் ஏற்படும் அப்படின்னா அதை நீ செய்யக்கூடாது. மது அருந்துவது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதனால் எனக்கு தீமை தான் ஏற்படும், ஏன் நோய் வரும், உடம்புல பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், வறுமை ஏற்படும் அப்படின்னா அதை நீ பண்ணக்கூடாது. பிடிச்சிருந்தாலும் பண்ணக்கூடாது. தீமையை தரும் என்றால் இப்போ அதிகமாக நீ பயணிக்காத, வாகனங்களில் பயணிக்காத, தேவையான அளவும் பயணித்து விட்டு வீட்டுக்கு வந்துடு. வாகனங்களில் போகிறது எனக்கு பிடிக்கும், பைக்கில் வேகமாக போகிறது எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் அதனால் நீ சாவர விபத்து ஏற்பட்டு செத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னா அதை நீ பண்ணாத. அதனால் பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத வந்து நன்மையை தரும் என்றால் பிடிக்கவில்லை என்றாலும் அதை செய். தீமையை தரும் என்றால் பிடிச்சிருந்தாலும் அதை நீ பண்ணாத. இதுதான், இந்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். இந்த ஒரு தெளிவு இருக்கணும். வெறும் பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு, பிடிச்சிருக்கு எனக்கு அது பிடிக்கலை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உடற்பயிற்சியே பண்ணுறது கிடையாது. உடற்பயிற்சி பண்ணுறது கிடையாது, உணவில் கட்டுப்பாடு கிடையாது. ஏன்னா அது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நினைக்கிறாங்க. உடற்பயிற்சி எனக்கு பிடிக்கலை, காலையில் தூங்கணும், எனக்கு சூப்பராக தூங்குறதுக்கு தான் பிடிச்சிருக்கு, காலையில் அதிகாலை தூக்கம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், 6 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் எனக்கு தூங்கணும், அது எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அது உனக்கு தீமையை தருகிறது அப்படின்னா அது நீ கடைப்பிடிக்கக்கூடாது. அதுபோல் உடற்பயிற்சி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் நான் போகிறதில்ல. ஆனால் உடற்பயிற்சி பண்ணால் உனக்கு நல்லது நடக்கும், அப்போ நீ அதை பண்ணணும். பிடிக்கலனாலும் நீ அதை பண்ணணும். உடற்பயிற்சி பண்ணாமல் ஒரு சோம்பேறியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் உனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அதனால தீமை தான் ஏற்படும் அப்படின்னா நீ அதை அப்படி பண்ணக்கூடாது. உடற்பயிற்சி பண்ணணும். அது மாதிரி ஸ்கூலுக்கு போகிறது, பள்ளிக்கூடங்களுக்கு போகிறது உனக்கு பிடிக்காது, ஆனால் அதனால் நன்மை ஏற்படும் அப்படின்னா நீ போய் தான் ஆகணும். அதுபோல் வேலை செய்கிறது, மக்களுக்கு லீவ் விட்டால் நல்லா தான் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் வேலைக்கு போகணுமே, அதனால தானே குடும்பத்தில் நல்லது நடக்க போகுது அப்படிங்கும்போது நம்ம அதை பண்ணி தானே ஆகிறோம். அதுபோல் தான்.